அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தினத்தில் 2 ரகாத்துகள் தொழுதார்கள். அதற்கு முன்போ பின்போ அவர்கள் எதையும் தொழவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 964. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடமையான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள் இருக்கின்றன. விதிவிலக்காக சில தொழுகைக்கு முன் சுன்னத் மட்டும் இருந்தாலும் கடமையான தொழுகையை பொறுத்தவரை சுன்னத்தான தொழுகைகளும் அவற்றிற்கு முன்னும் பின்னும் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் பெருநாள் தொழுகை என்பது கடமையான தொழுகையாகவே இருந்தாலும் அதற்கு முன்னும் பின்னும் எந்த சுன்னத்தான தொழுகைகளும் இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இதை அறியாத சிலர் பெருநாள் தொழுகைக்கு வரும்பொழுது முன்னதாக 2 ரகாத்துகள் தொழுதுவிட்டு அமரக்கூடிய நிலையை சில இடங்களில் பார்க்கலாம். மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத இதுபோன்ற பிதஅத்தான செயல்களை நாம் செய்யக்கூடாது என்பது போன்று யாராவது செய்தால் இது மார்க்கத்தில் இல்லை என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பும் நம் மீது இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு நடப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.